இந்த திருப்பதிக்கு என்னை அழைத்து மறைவுரையாக சொன்னதற்காக கேட்டுக் கொள்வதற்காக சிறப்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் இன்னைக்கு இந்த மறைவு வைக்க வேண்டும் என்பதற்காக பற்றி வாசிக்க நான் நினைத்தேன். வாசிக்கிற பொழுது உண்மையிலே வியப்பாக இருந்தது. இப்படி ஒரு புனிதராக இருந்தது. இவரை பற்றி இவ்வளவு அதிகமாக தெரியாமல் இருந்திருக்கிறோமே என்று கூட நான் நினைத்தேன். உண்மையிலேயே இன்னும் அவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் எனக்கு இருக்கிறது. ஒரு புனிதரிடம் நம்ம எதெல்லாம் எதிர்பார்ப்போம்? ஒரு புனிதர்னா அவங்க என்னென்ன இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். என்ன இருக்கணும்? சாட்சியா இருப்பாங்க, ஏழ்மையா இருப்பாங்க, சரி, நற்பண்புகள் புதுமையா செய்வாங்க. அது சொல்லுங்க, புதுமை செய்வாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அது என்ன இருக்குங்க. ஒரு சில புனிதர்களும் ஒரு சில சிறப்பான குணாதிசயங்கள் இருக்கும். அதற்காக ஒரு புனிதர்களாக அங்கீகரிக்க கொள்வாங்க. புனிதர் கொடுத்தா மறைக்காட்சி என்று சொல்லுவாங்க. ஆனால் புனித பார்த்தா எல்லா நல்ல பொருட்களும் கிறிஸ்து பொருட்களும் இருக்கு. முதல்ல ஒரு பெரிய குடும்பத்துல ஸ்பெயின்ல 9 பேர் உள்ள குடும்பத்துல இவர் பிறந்தார். அவருடைய தந்தை செய்து கொண்ட தொழில் நெய்தல் தொழில், நீதி. அதை இவர் கற்றுக்கொண்டார். அதிலே நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அதிலே ஒரு உறுப்பினராக மாறினார். இளம் வயதுல அந்த தொழில மிக திறமை படைத்தவராக மாறினார். ஆனா அந்த தொழில் நிறைய சம்பாதித்து நிறைய பொருள் சேர்த்திருக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தவர் திடீரென்று தேவாலயத்திருக்கிறார். அவருக்கு மனம் மாறுகிறது. இந்த உலக தொழில், பணம் சம்பாதித்தல், சேர்த்தல் இவைகளிலிருந்து அவர் மனம் மாறி நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அவர் மறைமாவட்ட மருத்துவ இல்லத்திலே சேர்கிறார், குருமணத்திலே சேர்கிறார். சேர்ந்து அங்கே குருவாக மாறுகிறார். பார்த்தீங்கன்னா நல்ல அறிவு படைத்தவர். நல்லா படிச்சார். ஸ்பெயின் அவருக்கு சொந்த மொழி ஸ்பானிஷ், அது நல்லா படிச்சார். பிரெஞ்சு மொழி படிச்சார். இந்த மாதிரி பல மொழிகளை கற்று தெரிந்தார். சிறந்த அறிவுகளை இவற்றையெல்லாம் விட விவேகத்தை மிக நுணுக்கமாக படித்து சிந்தித்து அவர் பல நூல்களையும் எழுதியிருக்கிறார். இதற்கெல்லாம் மேலாக நீங்க சொன்னது போல நல்ல மனித பண்புகளை கொண்டிருந்தவர். அதை அவர் தன்னுடைய பணியிலே வெளிப்படுத்தியதெல்லாம் பார்க்கிறோம். அவர் வாழ்ந்த சமயத்தில் இருக்கிறதுனா 120 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர். அதனால நவீனகால புனிதர் என்று சொன்னேன். அப்பொழுது ஸ்பெயின் நாட்டிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு மனப்பாங்கு இருந்தது. மனங்களை வளர்கிறார். இதை அழிக்க வேண்டும் என்ற நிலையோடு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். பிரெஞ்சு நாட்டிலிருந்து படையெடுப்பு. அந்த படையினால் நிறைய சேரும், மக்களுடைய வாழ்வு சீர்குலைந்து போகிறது. உள்நாட்டிலே உள்நாட்டு போர் ஒரு சில துருக்கியிலே. இப்படிப்பட்ட நேரத்தில் இவர் கடவுள் தனக்கு என்ன பணியை கொடுக்க விரும்புகிறார் என்பதை ஏற்றுக்கொண்டார், தெரிந்து கொண்டார். அந்த டிசர்ன்மென்ட் அது அவரிடம் இருந்தது. ஆழத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய பணி என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டார். அதை தெரிந்து கொள்வது என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. ஆழ்ந்த இறையனும் உள்ளவர்களுக்கு அது கிடைக்கும். பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கடற்கரை கிராமம்,
இரவு நேரத்திலே சாய்ந்த நேரத்திலே மீனவர்கள் எல்லாம் கடற்கரை எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்க செல்லுகிறார்கள். அப்பொழுது ஒரு முகம் சென்ற பிறகு அங்கே ஒரு கடற்கரை விளக்கம் இருக்கிறது. அது மேலே அதை ஆபரேட் செய்கிறவர் அங்கிருந்து பார்க்கிறார். அவருக்கு கடல் அலைகளிலே ஒரு மாற்றம் தெரிவதை பார்க்கிறார். புயல் உருவாகும் போல் தெரிகிறது. நேர்கள் ஒன்று கொள்வதை பார்க்கிறார். உடனே கடலுக்குள் சென்றவர்களுக்கு சமிகை கொடுக்கிறார். அந்த கடற்கரை விளக்கு மிகவும் பிரதானமாக ஒளிக்க செய்கிறார். ஒளி பயங்கரமாக விண்ணுக்குள் செல்கிறது. இதை பார்த்தவர்கள் சில பேர் படங்கள் இருந்தவர் ஏன்னா பைத்தியகாரமாக இருக்கு, கடலுக்குள்ள அமைதியாக அழகாக இருக்கிறது என்று அதை பெருசா எழுதிக்கிறாங்க. அந்த சைன் ஒரு சில பேர் ஏதோ அபாயம் இருக்கிறது, நமக்கு ஆபத்து இருக்கிறது நினைத்து திரும்ப வந்தார். காலையை பார்த்தால் யார் யாரெல்லாம் திரும்பி வந்தார்களோ அவர்களெல்லாம் பிடித்துக் கொண்டார்கள். பெரிய புயல் ஏற்பட்டு கடல் அலைகள் வெகு தொலைவுக்கு உயர்ந்து எல்லோரும் மூழ்கடித்துக் கொண்டார்கள். அப்பொழுது இந்த கடற்கரைகளுக்கு பணிபுரிந்தவர் சொன்னார், என்னால் என்ன முடிந்தது? என்னால் புயலை நிறுத்த முடியவில்லை, ஆனால் ஒளியை ஒளிர செய்ய முடிந்தது. I can shine the light. I cannot stop the storm, but I can shine the light. ஒளியை காட்ட முடிந்தது என்று சொன்னார். அந்த ஒளியை அவர்கள் புரிந்து கொண்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு நற்செய்தியில மாணவர்கள் சொல்றார், நீங்க உலகத்துல இயற்கையை பார்க்குறீங்க, அதை கணிக்கிறீங்க, இப்படி இருந்தா அப்படி இப்படி சொல்றீங்க, இதெல்லாம் புரிந்து கொள்கிறீங்க. உங்களுடைய வாழ்வை பற்றி ஏன் புரிந்து கொள்ள மாட்டீர்கள்? உங்களுடைய வாழ்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியே உணர மாட்டீர்கள் என்று மக்கள் சொல்வதை தான் இந்த நற்செய்தி இருக்கிறோம். ஆகவே கடவுள் செயலாற்றுகிறார். இயேசு சொன்ன பொழுது அவர் என்ன சொல்ல வந்தார் என்றால், என்னை பாருங்கள், நான் என்னென்ன பணிகளெல்லாம் செய்கிறேன், ஏழைகளுக்கு அன்பு செலுத்துகிறேன், குருடர்களை பார்க்க செய்கிறேன், உழவர்களை நடத்த செய்கிறேன், நோயாளிகளை குணப்படுத்துகிறேன், பெரிய பிடிகளும் மனிதர்கள் விடுவிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? இதை நான் எதற்காக செய்கிறேன்? கடவுளுடைய அன்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அன்பை நீங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஏன் உணர மறுக்கிறீர்கள்? நான் இவைகளைத்தான் செய்ய முடியும் என்று இயேசு சொல்வது போல ஒரு சூழ்நிலை இந்த நிறைய வழங்கப்படும். அவர் இந்த பிரெஞ்சு நாட்டு படையெடுத்து வந்த பகுதி கத்தலோனியா என்ற ஒரு பகுதி. அங்கே எல்லாம் ஏழை மக்கள். அங்க அவர் பணிபுரிகிறார். இந்த படையெடுப்பினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு வைத்தியம் செய்கிறார். வைத்தியம் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் கியூபா நாட்டில் உள்ள சந்தியாவோ என்ற மறை மாவட்டத்திற்கு ஆயராக நியமிக்கப்படுகிறார். ஆயராக நியமிக்கப்பட்ட பிறகு அவருக்கு செல்கிறார். அப்பொழுது அந்த ஸ்பெயின் நாட்டினுடையவர் அரசியாக இருந்த 2ஆம் இசபெல் அவருக்கு இவர்தான் ஆன்மீக குரு. அவருக்கு ஒப்புதல் சாதனத்தை வழங்குவது ஆலோசனை வழங்குவதாக இருந்தவர். அவர் இதை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். இவர் மறைமாவட்டத்துக்கு சென்ற பிறகு மறைமாவட்டம் முழுவதையும் 3 முறை எல்லா மக்களையும் சந்தித்திருப்பதாக வரலாறு சொல்லுகிறது. 2 வருஷத்துல அவருடைய மறைமாவட்டத்துல 9000 முறைப்படுத்தப்படாத திருமண வாழ்வாளர்கள் திருமணங்களை சரி செய்திருக்கிறார். குருக்களை இன்று அந்த பணியை எல்லா குருக்களும் செய்ய அழைக்கப்படுகிறோம். முறையற்ற விதத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு சரியான மறைக்கல்வி கொடுத்து அவர்களை சரியான வழியில
திருவருசாமி பெற்று வாழக்கூடிய வழியை செய்திருக்கிறார். ஏழைகள் மீது அளவற்ற தனது பணிகளுக்கிடையே சிறைச்சாலையில் சென்று மனிதர்கள் சந்திப்பதும், மருத்துவமனையில் சென்று நோயாளிகள் சந்திப்பதில் அவர் வழக்கமாக கொண்டிருக்கிறார். அவர் நிறைய திருமணம் செய்திருக்கிறார். தீபாராட்டத்திற்கு அந்த அடிக்கடி நிறுவனத்தில் ஏற்படும். நிறுவனத்தில் ஏற்படுகிற பொழுது இவர் வெளியில வந்து கையை வெடித்து ஜெபிப்பார். நிறுவனத்துக்கு உயர் படைகள் வருகிற பொழுது வானத்தை நோக்கி கையை உயர்த்தி கடவுள் திருப்பிருக்கிறார். அதெல்லாம் முடிந்திருக்கிறார். தண்ணீர் நடந்ததாக கூட சொல்லப்படுகிறது. இப்படி இவ்வளவு புதுமை அவரிடம் நடந்ததென்றால் அதற்கெல்லாம் காரணம் காலத்தினுடைய அறிகுறிகளை புரிந்து கொண்டு கடவுள் தனக்கு என்ன பணியை கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அதை சிறப்பை கொண்டு செய்து முடித்ததால் தான் அவருக்கு இவ்வளவு தெரிவிக்கிறது. அதுபோன்று பக்தியில் இலட்சியவர் அவர் பூசவைக்கும் போது சொந்த தரிசனம் வைக்கும் போது அவர் அப்படியே உடல் உயரமா 6 அடிக்கு மேல தலைமைக்கு காரணம் உயரும். கிருஷ்ணேரி பூஜை பற்றி சொல்லுவாங்க. அவருக்கு அடிக்கடி பூசை வைக்கும் போது அவர் அப்படியே நேரம் போவார். அந்த பூசை காரணம் கொடுத்து இழுப்பானமா பழைய வைக்க சொல்லுவாங்க படிக்கும் போது. அதே மாதிரி ஒரு 19ஆம் நூற்றாண்டு நடந்தது. ஏன்னா அவ்வளவு எக்ஸசைஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைக்கு அவர் சென்றிருக்கிறார் என்றால் அவ்வளவு நற்சரணை மீது அவ்வளவு பக்தி பெற்றுள்ளது. அதுதான் இயேசு ஒரு முறை காட்சி கொடுத்து சொன்னதாக சொல்கிறார்கள். 3 விஷயங்களை சொல்லியிருக்கிறார். உலகத்திலே உருவமான போக்கு நடைபெறும் மக்கள் இன்பத்தையும் பணத்தையும் நாடி செல்வார்கள். கம்யூனிஸ்ட் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இதெல்லாம் அவர்களுக்கு முன்குறிப்பு சொல்லி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நடந்தன, இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இது நமக்கு இறைவனுடைய காலத்தின் அறிகுறி. ஆக இந்த அறிகுறிகளை பெறுவதற்கு நம்முடைய வாழ்வை, நம்முடைய பணிவாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் முனைப்போடு சிந்திக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் நம்முடைய கவனத்தில் சிந்தனைகள் வருவதில்லை. மற்ற பாதைகள் தான் நம்மை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இருக்கக்கூடிய இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் நம்முடைய தந்தையர்களின் வாக்குகளை சொல்லுகின்ற நேரத்திலே இந்த நூலிலிருந்து நாம் இவைகளை கற்றுக்கொள்வோம். அவர் நல்ல ஒரு சிறந்த மனிதராக இருந்தார் என்று சொல்கிறோம். எளிமையான தாழ்மையான மனதோடு வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட மனிதர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் நல்லது செய்யறவங்க வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய ஒரு சமயத்துல ஒருத்தர் பாஸ்கர் நகரத்துல ஒரு பெரிய மியூசியம் இருக்கிறது. இஸ்ரேல் மியூசியம் என்று ஒரு பெரிய மியூசியம் இருக்கிறது. அதுல பல நாட்டு சிற்பங்கள், விலை உயர்ந்த ஓவியங்கள், 2 சிற்பங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நிர்வகிக்கிற ஒரு குழுவினுடைய தலைவர் ஒருவர் அந்தோனி அம்மோவை என்ற ஒருவர். அவர் வந்து அதை சுற்றி காட்டினார். ரொம்ப நிறைய நிறைய பெரிய பதவிகள் இருக்கிறார். அவர் பேர் போட்டு இருக்கிறது. ஆனா ரொம்ப எளிமையா எல்லாம் சுற்றி காட்டுறது. வெளியே வரும் பொழுது நினைச்ச பார்க்கணும்னா அவரு எல்லாம் போய் வந்துருக்காங்க. அப்ப அவர் கழுத்துல சுலபமாக நினைந்திருக்காரு. அதெல்லாம் எடுத்து மெடலாம் அனுப்பிட்டார். அதெல்லாம் தாண்டி பிஷப் இதை வந்து எல்லாருக்கும் போனாங்க வர பார்த்து சொல்றாங்க. கொஞ்சமா கூச்சப்படாமல் செய்யறாங்க. அதை அவருக்கு திரும்பி சென்ற பிறகு என்னை கூட்டி சென்றவர் அவரை வந்து உங்களுக்கு சொன்னார். என்னன்னா ஒரு நாள் கைவயசுல காதல கோயில் இருக்கிறார். கோயில் இருக்கும் பொழுது காலை உலகத்துல நிறைய விளம்பர பலகைகள்லாம் இருக்கு. கவர்ச்சிகரமான விளம்பர பலகைகள். அதுல ஒரு பலகையில ஒரு செய்தி இருந்திருக்கிறது. ஒரு இளம் பெண் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு கிட்னி தேவை அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்புக்கு ஒரு இடம் கொடுக்கிறார். இவர் எதேச்சியா போனவங்க பார்த்தவர் உடனடியாக என்ன தொடர்பு நேரம் அந்த மருத்துவமனைக்கு சென்று அங்கே அவர் 1 வாரம் இருந்து ஒரு கிட்னியை தானமாக யாருக்கும் சொல்லாம இருக்கிறார். அதை யாருமே சொல்ல மாட்டாங்க.
அவர் இந்த நடைமுறை இருந்தால் போது நல்ல விஷயம் நான் கற்றுக் கொள்ள முடிந்தது. ஆனா இதை வந்து கொஞ்சம் கூட அவர் பாதிகள் சொல்லிங்க. இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் காலத்தில் இப்படி உணர்ந்து வாழ்கிறவர்கள் அவர்களுக்கு புரிந்த உங்களுக்கு நான் நினைக்கிற பொழுது அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல நினைத்தேன். இவருடைய பக்தி, இவருடைய இரக்கம், இவருடைய ஆட்சி நற்செய்தியை அளிக்க வேண்டும் என்ற ஆர்வம், எல்லா மக்களையும் கிறிஸ்து கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வம், இவைகள்லாம் நமக்கும் இருக்க வேண்டும். இவரை போற்றி இவருக்காக நன்றி கொள்கிற வேளையிலே நாம் இவருடைய சபையினுடைய கருத்தந்தைகளுக்கு உதவிகளுக்கு மாணவர்களுக்காக சிறப்பாக நினைப்போம். நம்முடைய வாழ்வில் இவர் கூட்ட வேண்டும். இவருடைய நன்றாக நமக்கு உதவியாக அமைய வேண்டும் என்று திருப்பணியில் தொடர்ந்து